ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டோட கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நாங்கள் ரெண்டில் இருக்க வீட்டோடைய கார்டன் வீடியோ தான். ஆனால் அவர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் இது வரைக்கும், ஆனால் நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் காய் விட்டதில்லை. ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஆனால் நல்லா காய் விடுது. 4 தான் விட்டது, 4மே நல்லா பூவில் வந்து காய் ஆகிடுச்சி. சூப்பராக இருக்குது. அது கீழவே வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கோம். தானாக முளை விட்டு வந்தது தான் கத்திரிக்காய், யாரும் இதெல்லாம் போடல. இங்கே வந்து மேக்ஸிமம் கடையில் கூட பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒயிட் கத்திரிக்காய் சம்டைம்ஸ் வருது. இந்த பர்பிள் கத்திரிக்காய் வரவே மாட்டேங்குது இந்த ஊரில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய காய் விடுது ஃப்ரெண்ட்ஸ். நானே ஒரு 2 தடவை சமைச்சிட்டேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நிறைய காய் விட்டுருக்கு, முக்கும் நிறைய விட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒயிட் கலரில் தான் பூ வருது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு பூ கூட காய் கூட இருக்குது பாருங்களேன். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப பெருசாக இல்லை, இப்போ தான் சின்ன சைஸில் இருக்குது. வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சிகப்பு கலர் இருக்கும்ல கொய்யாக்காய், அந்த கொய்யாக்காவுடைய மரம் தான். பார்க்குறதுக்கு அதிகமாக லீஃப் இருக்காது, நிறைய கிளையும் இல்லை, ஆனால் நிறைய மொக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையவே இருந்தது. ஒரு 2-3 தடவை காற்றடிச்சு மழை வந்ததில் கொஞ்சம் நிறைய கொட்டிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கா. ஆனால் ஓரளவு மீடியம் சைஸில் தான் வரும், ரொம்ப பெருசாக வராது. ஆனால் அதிலே பழுத்துட்டு நல்லா ரெட் கலரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொக்கு இருக்குது, எவ்வளோ குட்டி குட்டி காய் இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மாமரம் ஒரு 10 காய் போல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் ஏன் வரலன்னு தெரியல, சீசன் முடிஞ்சிச்சான்னு தெரில. சின்ன மரமாக தான் இருக்குது, மேபி நெக்ஸ்ட் டைம் வரும் போல். வாழை மரத்தில் ஒரு 2-3 குலை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது வந்து வாழைக்காயோடது. இது பழம் இல்லை, வாழைக்காய் தான். இந்த சைஸ் தான் வருது. ஆனால் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து சின்ன தரம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 100 அது போல் காய் இருக்கிற போல் நல்லா பெருசாக வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த கொலை. இது வந்து 2 சைடில் கார்டன் இருக்க போல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நடுவில் வந்து வழி இருக்க போல் இருக்கும், ஃப்ரண்ட்டு கேட்லேருந்து. நல்லாயிருக்கும் இந்த சைடில். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் டேஸ்ட்லாம் பார்க்கல. சின்ன மரமாக தான் இருந்தது. நான் ஒரு 6 மந்த் தான் இந்த வீட்டில் ரெண்டில் இருக்கும். சின்ன மரமாக தான் இருந்தது. டக்கு டக்குன்னு நல்லா வளர்ந்த போல் இருக்குது. நிறைய மொக்கு விட்டுருக்கு, பூ விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. மரம் ஃபுல்லாகவே நிறைய மொக்காக இருக்குது பாருங்களேன். அதுவும் 1-2லாம் இல்லை, ஒரு 5-6 மொக்கு தான் ஒரு இதில் எடுத்தாவே நிறைய இருக்குது. ஆனால் காயின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோவா அந்த மொக்குக்கு ஏற்ற போல் பூக்கு ஏற்ற போல் அவ்வளோ காய் வரல. ஒரு காய் மட்டும்தான் இப்போ தான் பெருசாக இருக்காது. நான் வந்ததுலேருந்தே காட்டுறேன் பாருங்களேன். நல்லா பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு வாழை மரம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பாம்பு கொஞ்சம் வரும்ன்றனால கீழே வந்து ஸ்பேஸ் வந்து காலி பண்ணிடுவாங்க, வெட்டி விட்டுருவாங்க. சும்மா ஏன் வெட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இலை யூஸ் பண்ணிக்குவேன் நிறைய அதிகமாக. அந்த சைடில் ஒரு முருங்கை மரம் இருந்தது, அந்த கிளையை தான் வந்து வச்சாங்க. இங்கேயுமே அது நல்லா வளர்ந்துடுச்சு. இது வந்து ஒரு நெல்லிக்காய். நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் காய் வந்ததில்லை, சின்ன மரம் தான் இருக்குது. அது கீழவே ஒரு முள் கத்திரிக்காய் இருக்குது. அங்கே காட்டினது வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து ஒரு நீட்டமான ஒரு ஓவல் ஷேப்பில் வருங்களா. இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குனால பால் போல் இருக்குது. ஆனால் செடி ஃபுல்லாகவே முள்ளாக இருக்குது, இலை கீழேயும் முள்ளாக இருக்குது. இது வரைக்கும் நான் டேஸ்ட்டு பார்த்ததில்லை. ஆனால் அப்பப்போ கிட்டே போய் பார்ப்பேன், அவ்வளோதான். ஒரு தடவை சமைச்சிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முள் கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா. இதுவுமே வந்து ஒரு அந்த க்ரீன் கலர் ஒயிட் கலர் ஷேடில் தான் வருது. ஆனால் இதனுடைய பூ வந்து பர்பிள் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு காட்டனில் அதனுடைய பூ வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது. ஆனால் நிறைய குட்டி குட்டி காய் வச்சுருக்கு. இந்த லாஸ்ட்டு தான் வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது ஒரு ஃப்ரூட் இருக்குது, இங்கே ஒரு இது இருக்குன்னே எனக்கு தெரியும், இந்த மரம் இருக்குன்னே எனக்கு தெரியும். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதனுடைய காய் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ், அந்த பூ விட்டுட்டு காய் ஸ்டார்ட் ஆகலாம், அந்த ஸ்டேஜ் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்பிள் போல் கலரில் இருக்குது. ஆனால் ஒரு முந்திரி கொத்து இருக்கும்ல, முந்திரி பழம் அந்த ஷேப்பில் இருக்குது. ஆனால் ஆப்பிள் கலரில் நல்லாயிருக்கு. கட் பண்ணி சாப்பிட்டா ஒரு தேங்காய் பூ சாப்பிடுவோம்ல, நியர்பை அந்த இதில் இருக்குது. உள்ளே ஒரு மாதிரி காட்டன் போல் இருக்கும்ல, அது போல் இருக்குது. கொஞ்சம் வாட்டராக இருக்குது, நல்லாயிருக்கு டேஸ்ட். ஆனால் நிறைய விட்டுருக்கு, ஒரு 50 காய் போல் விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பூ விட்டுட்டு நெக்ஸ்ட்டு காய் வர ஸ்டேஜ் இது. இது லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருந்து அதுக்கப்புறம் ஆப்பிள் கலரில் மாறுது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே.
இதுதான் நான் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வாட்டர் ஆப்பிள் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு அடுத்தது பார்க்குறதுக்கு ஜாலியாக இருந்தது. நான் இதை டேஸ்ட்டு பார்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய் பாய்.